இலங்கையிலும் நேபாளத்திலும் ஏற்பட்டதைப் போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த சர்ச்சைக்குரிய பதிவையும் அவர் நீக்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கப் போகிறது எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது என ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதனை தற்பொழுது நீக்கவும் செய்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளும் வர்க்கத்தின் வருடிகளாக காவல்துறை மாறினால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எனவும் அந்த பதிவில் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருக்கிறார். அதனை தற்பொழுது நீக்கவும் செய்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களுடைய இணைப்பில் உள்ளார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ், தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா என்ன பதிவை பதிவிட்டிருந்தார், தற்பொழுது அதனை நீக்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரித்தா. இலங்கையிலும் நேபாளத்திலும் அந்நாட்டினுடைய தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று திரண்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக நாட்டினுடைய வறுமையின்மையை போக்குவதற்காக இலங்கையிலும் நேபாளத்தை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்த்தும் ஒரு புரட்சியே நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த இரு நாட்டில் நடைபெற்ற புரட்சியை தமிழகத்திற்கும் நடக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவினுடைய விளைவாக பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் அதனை தன்னுடைய சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அந்த பரப்புரை பயணத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அரசு நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய வருகை தாமதமே மிகப்பெரிய இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டு சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வந்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் 3 பேர், சென்னையைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டதாக 25 பேர் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு, குறிப்பாக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் 11:28 மணி அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை போட்டிருக்கிறார். குறிப்பாக சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தாலே கைது என போட்டு இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருளிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞருடைய புரட்சிதான் ஒரே வழி என்ற தகவலை பதிவிட்டிருக்கிறார். எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களுக்கும் ஜென்சி கிட் தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நிகழும் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவரையாகவும் இருக்க போகிறது எனவும் பேய் அரசாண்டால் பிறந்தின்னும் சாஸ்திரங்கள் என்ற ஒரு பழமொழியையும் சுட்டிக்காட்டி ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பதிவு என்பது இலங்கை மற்றும் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புரட்சி கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதாகவும் கருத்து எழுந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அவருக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்து வந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த பதிவை இரவோடு இரவாக நீக்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு என்பது
ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மூலமாக பகிரப்பட்டு வருகிறது. இலங்கையிலும் நேபாளத்திலும் நடைபெற்ற அந்த போராட்டம் புரட்சி என்பது தன்னெழுச்சியாக நடைபெற்றது. தமிழகத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பரப்புரை பயணத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் இது கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு தரப்பினர்கள் அந்த ட்விட்டரினுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சர்ச்சையான கருத்தை ஆதவ அர்ஜுனா நீக்கியிருந்தாலும் கூட தமிழகத்தில் கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஆதவ அர்ஜுனா பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக எழுந்து கொண்டிருக்கிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.